ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு புடிங் தான் செய்ய போகிறேன். அதாவது சம்மர் டைமில் வந்து நல்ல ஒரு ஜிலு ஜிலண்டு நல்ல பெஸ்ட்டான வந்து ஒரு புடிங் வந்து செய்ய போகிறேன். அது வந்து நான் அகரகர் வந்து அந்த இதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ அகரகர் வந்து நான் இந்த பார்த்தீங்கன்னா எடுத்து நான் கைண்டெல்லாம் அடித்து வச்சுக்கிறேன். அது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும் ஹாட் வாட்டர்ன்றதுக்காண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப் வந்து நான் சவரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் வந்து 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கேன். அதை வந்து இனி அடித்து போட்டு தண்ணி வந்து நான் இது அரைக்கப்படுத்த சவரிசிக்கு வந்து 3/4 கப் வந்து தண்ணி சேர்த்து அதில் வந்து இது நல்ல வடிவாக கண்ணாடி பதத்திற்கு காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கப் சவரிசியை வந்து நான் இப்போ தண்ணி 15 நிமிஷம் ஊறினது. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து 3/4 கப் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கிறேன். அந்த இதில் வந்து நான் இந்த சவரிசியை வந்து சேர்க்கிறேன். இது வந்து நல்ல வடிவாக கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நல்லா வந்து காய்ச்சி விரட்டுறேன். ஓகே, நல்லா கண்ணாடி பதம் பார்த்தீங்கன்னா இப்படி கண்ணாடி பதமாக வரைக்கல. இந்த டைமில் நாங்கள் பிஸ்தா எசன்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபுட் கலர் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நாங்கள் இதை வடிச்சு எடுத்தீங்கன்னா இதில் 200 ml வந்து தண்ணி எடுத்து நான் அதை வந்து இப்போ சூடாக்கியாச்சு. நல்லா ஹீட்டாக வந்துட்டு அதில் 5 கிராம் வந்து அகரகரை சேர்த்து நல்ல வடிவாக இந்த அகரகர் வந்து கரையும் வரைக்கும் நல்ல வடிவாக செய்யணும். இது நல்ல வடிவாக கரைஞ்ச பிறகு நாங்கள் வந்து இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் பால் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா பொங்கி காய்ச்சி வந்துச்சு. நான் அரை கப் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். அரை கப் வந்து இந்த அளவுக்கு போதுமாக இருக்கும். உங்களுக்கு வந்து கூட சுகர் வேணுமான்னு சொன்னால் ஒரு 2 மேசக்கரண்டி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்க்கலாம். இந்த சீனியும் வந்து நல்ல வடிவாக கரைஞ்சிருக்கல இதோட சேர்த்து அந்த அகரகரை வந்து நாங்கள் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அகரகரம் சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இப்படி நல்ல வடிவாக கொதிக்கட்டுங்க. அகரகர் வந்து நான் ஆல்ரெடி வந்து சுடு தண்ணியில் வடிவாக காய்ச்சிட்டு அதை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். என்ன டிரெக்டாக நீங்கள் மில்க்கு சேர்க்காமல் நீங்கள் எங்கள் சந்தையில் கரைப்படாமல் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அப்படி வடிச்சுட்டு எடுக்கும்பொழுது கட்டியாக இருந்தால் திருப்பி நாங்கள் கரைக்கலாம். என்ன டஸ்ட் இருந்தாலும் இல்லாமல் போகும். அப்போ அதையும் நான் வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸால் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்வீட் நாங்கள் செய்யும் பொழுதும் கொஞ்சம் வந்து நாங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்வீட் நல்லா இருக்கும். அதோட வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வெளியெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. இப்போ இது நல்ல வடிவாக இதாக வந்த உடனே இதில் நான் ஆல்ரெடி வந்து அந்த சவரிசி வந்து வடித்து வச்சதை வந்து நான் வந்து இப்போ இதை வந்து நான் சேர்க்க போகிறேன். இதோட வந்து நல்ல வடிவாக சேர்த்து கட்டி இல்லாமல் நாங்கள் இனி வடிவாக கரைச்சி எடுக்க வேணும். எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே சேர்த்துட்டு நல்லா கட்டி போடாமல் நாங்கள் இப்படியே நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி சவரிசி வந்து அப்படியே கரையாமல் நல்ல வடிவாக இருக்கணும். அப்போ தானே ஓகே கண்ணாடி பதமாக. இப்போ வந்து நான் வந்து இது நீங்கள் கிளாஸ் பவுலில் கூட சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இல்லைன்னா ஒரு நல்ல ரவுண்டான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக வந்து பட்டரை போட்டு 2 பேர் நாங்கள் எடுக்க அப்படி வரக்கூடிய மாதிரி இருக்கணும். பட்டரை பூசிட்டு அதில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போதைக்கு இதில் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு எடுக்கிறேன். அதை வந்து நாங்கள் மெல்லவா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஓகே. இது வந்து ஒரு 3 to 4 மணி நேரம் வந்து நல்லா ஊறி நல்ல வடிவாக வரணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் விருப்பமாண்டா ஃப்ரிட்ஜிலையும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்ல கூலிங்கோடு நீங்கள் பீசஸாக கட் பண்ணி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சேன். நான் ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு 2-3 hours மேலே வச்சுருந்தேன். நான் இப்போ ஓகேயா இருக்குது. வெளியால் ஒரு 4 hours வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து ஒரு 3 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஓகேயா இருக்கும். அதாவது வெயிலுக்கு வந்து நல்ல ஜில்லண்டு நல்ல கூலிங்காக நல்லா இருக்கும். அப்படி பீஸஸாக கட் பண்ணி நாங்கள் சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்டா, ஆகலம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால் இது நார்மலாக ஒரு பாயாசம் மேக் பண்ணி
சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அதனால் என்னென்னா நான் வீடியோக்காக வேண்டி நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லக்கூடாது. எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லணும், இல்லைன்னா நாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அதர்வைஸ் நீங்கள் வந்து சின்ன அக்களுக்கு இப்படி ஸ்வீட்டாக எனக்கு கொடுக்கணும் பண்ணிச்சா கொஞ்சமாக நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய உறவுகள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பார்த்துருக்கிற உறவுகள் எல்லோருக்குமே என் மனசார சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நேற்றும் எனக்கு சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து உறவுகள் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணின முதலாவது சரி இப்போயோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வேறு என்ன வீடியோக்கள் வேணுமென்றாலும் நீங்கள் சொல்லுங்க. நான் செய்கிற வீடியோக்கள்லேயே என்னது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லோருக்குமே எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி வேறு வீடியோக்கள் வந்து வேணுமென்று சொன்னாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்க. எந்த வீடியோக்கள் நான் செய்கிற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடைய மாதிரி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோக்கள் இன்னும் செய்ய எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். அதால் தான் நான் அதை மென்ஷன் பண்ணினான். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்களுடைய நேரத்தை எடுத்து நீங்கள் பார்த்துருக்குற எல்லோருக்குமே மீண்டும் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.